ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இங்கே நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹொய்சாலா மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் தாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் மாண்டியா மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த திருத்தலத்தின் பெயர் நாகமங்கலா. நாகமங்கலா கோயிலில் வீற்றிருக்கிற பெருமாளுடைய பெயர் சென்னை கேசவ பெருமாள். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் அன்னைக்கு, அதாவது சங்கராந்தி அன்னைக்கு கேசவ பெருமாள் மீது சூரிய ஒளி படுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு பெரிய தூண் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த தூணை நிறுவியர் யாருன்னா ராமானுஜருங்க. ராமானுஜர் நிறுவிய விஜயஸ்தம்பத்தின் முன்பு தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோங்க. இது ரொம்ப ஃபேமஸான தூணுங்க இது. அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய தூணை அதை நிறுவியிருக்காங்கன்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயங்க. ராமானுஜர் சுமார் 950 ஆண்டுகளுக்கு முன்னர் விஜய ஸ்தம்பத்தை நிறுவினார். இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 60 அடிங்க. கார்த்திகை மாதத்தில் தான் அதுக்கு மேலே தான் தீபம் ஏற்றப்படும். அதே மாதிரி மகா சிவராத்திரி வருது பார்த்திங்களா, அப்போ அந்த ஸ்தம்பத்துக்கு ஃப்ரண்ட்டில் 1,00,000 தீபங்கள் ஏற்றப்படுங்க. இப்போ நம்ம கொடிமரத்துக்கிட்ட வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சன்னதியில் வெளி மண்டபத்தில் ஒரு 3 சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க. அதாவது மண்டபத்துக்கு நடுவில் ஒரு 4 தூண். அந்த 4 தூணுக்கு மத்தியில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மத்தியில் விமானம் போல் தோற்றம் அளிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மலர்ந்த தாமரை வடிவத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த தாமரையுடைய முட்டில் அடிப்பாகத்தில் ஆதிசேஷன் காட்சி அளிக்கிறாரு. இதை நம்ம இடர்புற தூணுக்கு அருகில் நின்றும் நம்ம இதை பார்க்கலாங்க. பாருங்களேன், அந்த கட்டிடக்கலைகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹொய்சாலா மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இதுங்க. இந்த காலத்தில் இதே மாதிரி இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம்னா அபுதாபியில் ஒரு நம்ம இந்து கோயில் கட்டியிருக்காங்க. துபாயில் இந்து கோயில் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தாங்க இருக்குது. இந்த காலத்தில் கட்டுறது சாதாரணமான, அந்த காலத்தில் இவ்வளோ சிற்பக்கலையோட அவ்வளோ அருமையாக வடிவமைச்சிருக்காங்கங்க. வலதுபுற தூண்களில் ராகு கேதுவை காணலாங்க. இங்கே சர்பதோஷம் நீங்கும் நிவாரண ஸ்தலம் தாங்க இந்த ஸ்தலம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்குள்ள ஆதிசேஷன் திருக்கண்களில் சாலிகிராமம் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, சென்னை கேசவ பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு திருமுகமாக காட்சி தராரு. தாயார் சௌமிய நாயகி தாயார், அவங்களுக்கு தனி கோயில் இருக்குது. சிற்பம் பாருங்கங்க, அந்த ஒரு தூண்லேயும் அந்த சிற்பக்கலைகள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. இடது வலது திருவடியில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் எழுந்தருளி உள்ளார்கள். நின்ற திருக்கோலத்தில் பெருமாளை மார்பில் மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 5 நாச்சியார்களையும் ஒரே இடத்துல நம்ம தரிசிக்கலாம். இடது புறத்தில் ஆண்டாள், லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் வலது புறத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மணி சத்யபாமாவுடன் காட்சி அளிக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 108 சங்குகள் மண்டபத்தின் மேலே உள்ளது. நடுவில் ஒரு வலம்புரி சங்கு இருக்குது. இதில் ஆதிசேஷன் உள்ளதால் நாகமங்கலா என்று பெயர் பெற்றது. இந்த ஊர் புராணங்களில் பனி பரஹ க்ஷேத்ரா அல்லது அனந்த க்ஷேத்ரா என்று அழைக்கப்பட்டது. பின்னர் ஹொய்சாலா மன்னர் விஷ்ணுவர்தனின் ஆட்சியின் போது நாகமங்கலா என்ற பெயர் மாற்றப்பட்டது. அதாவது இந்த கோயில் மகாபாரத போருக்கு தொடர்புடைய ஒரு கோயிலுங்க. அதாவது என்னன்னா, மகாபாரதத்தில் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடந்த போரின் போது கர்ணன் அர்ஜுனனை நோக்கி நாகசஸ்திரத்தை ஏவினார். அப்போது கிருஷ்ணர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நாகங்களையும் தன் சங்கில், அதாவது வலது கையில் உள்ள சங்கில் அடைத்து கொண்டார். இதனால் கர்ணனின் நாகாஸ்திரம் பலனளிக்காமல் போனது. இதனால தான் இந்த கோயிலில் உள்ள கிருஷ்ணர் அந்த நாகத்தையெல்லாம் அடக்கிட்டதுனால இங்கே நாகதோஷம், திருமண தடை, மனநோய், உடல் நலக்குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த கோயில்களில் வழிபாடு மிகவும் சிறப்பாக செய்யப்படுகிறது. ராகு கேது பரிகார பூஜ்யம் இங்கு
சிறப்பாக நடத்தப்படுகிறது. இதன் மூலம் குழந்தை பேறு அனைத்தும் நமக்கு கிடைப்பதாக நம்பப்படுகிறது. இப்போ இந்த கோயிலோட சிற்பக்கலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்படியே லேயராக படிப்படியாக இருக்குது பார்த்திங்களா. இதை பார்க்கும்போது எனக்கு வந்து சூரிய நாராயணர் கோயில் ஞாபகம் வந்ததுங்க. ஆனால் நான் அங்கே போனது கிடையாது. இந்த டிவிலெலாம் பார்த்துருக்கோம் பார்த்திங்களா நம்ம. அதை பார்த்து இதை பார்க்கும்போது எனக்கு அந்த சூரிய நாராயணர் கோயிலை பார்க்குற மாதிரியே ஒரு தோற்றம் அளிச்சுதுங்க. ரொம்ப சூப்பராக சிற்பக்கலை அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. கண்ணு கொள்ளா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க சிற்பக்கலை. இப்பொழுது நம்ம பார்க்குறது வந்து கேசவ பெருமாளுடைய கருவறையில் நம்ம வீடியோ எடுக்க முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாதுங்க. அதனால் எங்களுக்கு கிடைச்ச அவருடைய ஃபோட்டோவை இங்கே நாங்கள் போட்டிருக்கோம். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது கையில் சங்கும் இடது கையில் தாமரையுடன் அவர் காட்சி தராருங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களாங்க, அவர் தான் இந்த கோயிலோட முக்கிய தெய்வம்ங்க. அதாவது சௌமிய கேசவர். அவர் வந்து விஷ்ணுவின் அமைதியான உருவத்தை கொண்டவர் தான் இவர். இவரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சென்னையில் இருக்கிற ட்ரிப்ளிகேனில் இருக்கார் பார்த்தீங்களா, பார்த்தசாரதி பெருமாள், அவரை மாதிரியே தாங்க இருக்குது. ஏன்னா அவரை மாதிரியே மீசை வச்சுக்கிட்டு ஒரு கம்பீரமாக நின்றுட்டுருக்காரு. எனக்கு அவரை பார்க்கும்போது நம்ம ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி பெருமாள் தான் ஞாபகம் வந்தது எனக்கு. இந்த கோயிலுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலின் வளிமண்டலத்தில் இருக்கிற நேர்மறை ஆற்றலால் வந்து நிரப்பப்பட்டிருக்கிறதாகவும், இதனால் வந்து பக்தர்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் பெற முடியுது அப்படின்னும் நம்பப்படுதுங்க. இங்கே வந்து நம்மளுடைய வேண்டுதலில் நம்ம வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படுகிறது இந்த பெருமாளோட அருளால் அப்படின்றது அங்கே இருக்கிற மக்கள் வந்து சொன்னதை நாங்களும் கேட்டோம். நாங்கள் இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் எதனா ஒன்று வேண்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அது நடந்ததுனால கண்டிப்பாக என்னால் இதை நம்பகப்பூர்வமாக சொல்ல முடியுதுங்க. இந்த கட்டிடக்கலையை பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதை மாதிரி நீங்கள் வேறு எங்கேயாவது இந்த சிறப்பான இந்த கட்டடக்கலையை பற்றி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க. எங்களுடைய வீடியோஸை வந்து நீங்கள் எல்லோரும் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுடைய வீடியோகளை பார்த்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. இக்கோயிலில் கருவறை வந்து கற்பகிரகா, முன்மண்டபம், அந்தராளம் மற்றும் மண்டபங்கள் கொண்ட ஒரு திரிகூடா சல, அதாவது 3 சன்னதிகள் சேர்ந்த ஒரு அமைப்பாக இருக்குங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூடிய மண்டபத்தில் உள்ள தூண்கள் கடைசியில் இயந்திரத்தால் சுழற்றப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒய்சால மன்னர்களுடைய அந்த காலத்து கட்டடக்கலையில் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து கடைசியில் இயந்திரத்தால் சுழற்றப்படுகிறதுன்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இக்கோயிலில் என்னென்ன பூஜைகள் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது பரிகார பூஜை நடைபெறுகிறது. இந்த பிரச்சனையில் இல்லாமல் நமக்கு வந்து மனநோய் பிரச்சனை இருந்ததாலும், திருமண தடைகள் இருந்தாலும், குழந்தைங்களுக்கான ஆசை இருக்கும், ஆனால் நம்மளால் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கோயிலில் வந்து பரிகாரம் செய்யப்படுகிறதுங்க. பாம்போட கிரகத்தில் தீய பலன்களை நீக்கிற ஒரு சடங்கான நாகதோஷ பரிகாரத்துடன் தொடர்புடைய ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்குங்க. அதனால் நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், மன சங்கடம் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம சுவாமியை வேண்டிக்கிட்டோன்னா நமக்கு நல்லதே நடக்குங்க. இந்த கோயிலில் ஒரு முக்கியமான ஒரு காரியதரிசி தாங்க இவரோட எங்களுக்கு நட்பு கிடைச்சதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோங்க. கண்டிப்பாக எங்களுடைய வீடியோஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.